ஒரு டேஸ்டி கொத்து பிரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு வெசலில் சூடு பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதோட 4 பெரிய தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக முஷி ஆகணும், அது வரைக்கும் சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் அளவு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கரம் மசாலா, சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நான் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்புறம் 3 முட்டை இதில் சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு 3 பிஞ்ச் போட்டுக்கணும். அப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோடு இந்த முட்டை சேர்த்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா இப்போது அந்த முட்டை கொஞ்சம் குக் ஆகிற மாதிரி இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேணாம், ட்ரை ஆகிடக்கூடாது மசாலா. கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும், சாட்டே பண்ணால் போதும். அதுக்கு இடையில நீங்கள் ஒரு 20 பிரெட் ஸ்லைசஸ், நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன், அது தவாவில் ஜஸ்ட்டு ட்ரை டோஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 பெரிய ஸ்பேட்டுலா கரண்டி எடுத்து அந்த மசாலாவோடு அந்த பிரெட் பீஸ் எல்லா பிரெட் பீஸ்லேயும் மசாலா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தோடையும் மசாலா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சுவையான பிரெட் மசாலா இல்லை கொத்து பிரெட் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். பிரெட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.